शिव 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 शिव. இப்போ நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தினுடைய மாதாந்திர கூட்டம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தோழரும் தலைவருமான சக்தி குரு அவர்களுக்கு எனது நெஞ்சாத வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இன்றைய ஜோதிய பகுதிக்கு செல்கிறேன். இப்போ திருமண பொருத்தத்தில் எத்தனையோ விதம் பார்க்குறோம், செய்கிறோம். ஆனால் எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தோம்னா அது திருமணம் தோல்வி அடைஞ்சிருது. என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. எதனால அந்த திருமண வாழ்க்கை தோல்வி அடையுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்டில் வர்றது. ஒன்று பார்த்தா ஒன்றை விட்டுறோம். அது ஜோதிடத்தின் மேலே எக்காரணத்தை கொண்டு தப்பு இல்லை. நாம அதை சரியா பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உன்னிப்பான கவனம். இந்த காலத்தில் டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சகஜமாக போகுது. அது எதனால அப்படி போகுது அப்படின்னோம்னா, சில பேர் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு, சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது, தாம்பத்தியத்தில் சுகம் இல்லாதது, திருப்தி இல்லாதது, இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள்ல அந்த டைவர்ஸ் போகுது. இப்போ இப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது, இப்போ முக்கியமா ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அது கணவனையோ அல்லது மனைவியோ பாதிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை. இப்பதான் செவ்வாயை பற்றி தான் சொல்லியிருந்தோம். இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்க ஒரு பெண் ஜாதகத்துல இருந்தா உடனே அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வச்சாராங்க. பார்த்த உடனே சூரியன் செவ்வாய் ஜாதகமா இது கணவனுக்கு ஆகாது, கணவனுக்கு ஒரு கண்டத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற வகையில சூரியன் செவ்வாய் இருந்ததுன்னா ஒதுக்கிறாங்க. இந்த மாதிரி பெண் ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்து வெகு ஜாதகம் திருமணம் ஆகாமையே இருக்கு. திருமணம் ஆகாம இருக்குது அப்படின்னோம்னா அது என்ன சொல்றான்னா, அதுல ஒரு பாட்டு, இடுகதிர் சேய்கூடி எங்கிருந்தாலும் வாலிபன் தண்ணில் அமங்கலை ஆவாள்னு அந்த பாட்டு. எங்கிருந்தாலும் அப்படி போட்டதுனாலதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறது அந்த பாட்டுல. அப்போ சூரியன் செவ்வாய் எங்க இருந்தாலும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணா கணவனுக்கு தோஷமா அப்படின்னு பார்த்தா அது ஒத்துக்கக்கூடிய மாதிரி விஷயம் இல்லை. இதை பெரும்பாலும் அது யாருமே அதை சரியா பார்க்கறது இல்லை. இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்க அந்த ஜாதகத்துல எந்த நிலைமையில இருக்குது, அது எப்படி இருக்குது பார்த்தாதான் அதனுடைய தோஷமா இல்லையான்னு பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2-3 அமைப்பை போடுறேன். அதுல பாருங்க, சூரியன் செவ்வாய் சேர்க்க எந்த விதத்துல தோஷம் இருக்கு, அது ஏன் அந்த பாட்டுக்கு சொன்னாங்க அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருக்குதா இல்லையான்னு பார்க்கணுமா அப்படின்னோம்னா, தோஷம் எது அதிகம் இருக்குது, எது தோஷம் கம்மியா இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுவோம். இப்போ சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒரு மேட்ச்லயே வச்சுங்க. இது சூரியன் செவ்வாய் சேர்க்கை, இது நெருப்பு ராசின்னு வச்சுங்க. மேசம் நெருப்பு ராசி தானே. சரி, இப்போ இதுல சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தா கணவனுக்கு ஒரு பாதிப்பு கண்டம்னு சொல்றாங்க. எடுத்த உடனே 19 ரூபா அப்படி சொல்லிடக்கூடாது. ஓகேவா? இது டிகிரி வைஸ் தான் பார்க்கணும். சூரியன் செவ்வாய் எந்த டிகிரியில இருக்குது, அந்த கிரகத்தை எந்த அமைப்புல பார்க்கறாங்க அப்படின்னு நாடி முறையிலையும் பார்க்கணும், நம்ம பராசர மொழியிலையும் பார்க்கணும், விதிகள் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த சூரியன் செவ்வாய் சப்போஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னு வைங்க. இப்போ சூரியன் ஒரு 3 டிகிரியில் இருக்காரு, இது ஒரு 7 டிகிரி இருக்காரு, 7 டிகிரி வச்சுங்க. இப்போ சூரியனோட ஒரு 8 டிகிரிக்குள்ள நெருங்கினாதான் அது தோஷம். அது சூரியனோட 8-8 டிகிரிக்குள்ள இருந்தா தோஷம். சூரியனை விட்டு ஒரு 17 டிகிரி 18 டிகிரி போனா தோஷம் இல்லை. அந்த டிகிரியை கண்டிப்பா பார்க்காம எதையும் செய்யக்கூடாது. சப்போஸ் இது 7 டிகிரியா இருந்ததுன்னா இது தோஷம்னு வச்சுக்கலாம். இதே 17 டிகிரியா இருந்தா சூரியனை விட்டு தள்ளி போயிருது, அதனால அது தோஷம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதே கிரகம் இதுல இதே செவ்வாய் இது ஆட்சி வீடா இருக்கிறதுனால இது தோஷத்தை அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த சூரியன் செவ்வாய் அங்க இருந்தாலும் அந்த டிகிரி வைஸா பார்த்தாலும் கூட அந்த தோஷம் அதிகத்தை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ சப்போஸ் இப்போ ஒரு 10
10 டிகிரி இருக்குன்னு வச்சுக்க, இது ஒரு 3 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்க, இது தோசை பக்கமா வருதுன்னா இப்ப இந்த இடத்துல குரு இருக்காரு, குரு ஒரு 5 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்க. இப்போ நாடி வீதத்துல பொருத்தி பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்ப கிரக அமைப்பை வச்சு பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல சூரியன் 3 டிகிரி, குரு நடுவில் வந்துருவார் 5 டிகிரி, இது செவ்வாய் 10 டிகிரி இல்ல 15 டிகிரி கூட வச்சுங்க. இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல சூரியன் செவ்வாய் தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்ப புரியுதா? சூரியன் செவ்வாயோட குரு கட்டாயிடுது. குரு உள்ள நுழைஞ்சதுனால அந்த பாதிப்பு இருக்காது. இந்த கான்செப்டை நம்ம உன்னிப்பா பார்த்தாகணும். ஒரு கிரகத்தை பொறுத்த பெண் ஜாதத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கும் போது ஆண் ஜாதத்திலேயோ பெண் ஜாதத்திலேயோ குரு செவ்வாயை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது சூரியனோட செவ்வாய் நெருங்கி வருதா இல்ல சூரியனோட மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். இப்போ சூரியன் 5 டிகிரி 3 டிகிரி இது 10 டிகிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தோஷம் வரும்னு அர்த்தம். அப்போ இந்த குரு 5 டிகிரில வச்சு பார்க்கும்போது முதல்ல சூரியன் 3 டிகிரி, குரு 5 டிகிரி, அப்ப செவ்வாய் 10 டிகிரி. இப்படி வரும்போது தோஷம் கிடையாது. எப்படிங்க? எப்படி சார்? எப்படிங்க சார்? நான் இந்த கான்செப்ட் வரிச்சா எடுத்து எழுதுறேன் சார். என்ன கருத்துல போடுறோம் சார்? நாடி பிரகாரம் அனலைஸ் வரிசைப்படுத்துறோம் சார். ஆமா, டிகிரி கணக்கு வரிசைப்படுத்தணும். ஆமா, குரு வந்து அர்த்தம் டிகிரி கை சொல்ல அனலைஸ் பண்றானே. புரியுதா புரியலையா? நாடி முறையில இப்ப குரு ஒரு 3 அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய்னு வளர்ந்து வைக்க டிகிரி வயசுல தான் குரு அந்த டிகிரி உள்ள போகும் ஒரு கிரகம். புரியுதா? இப்ப சூரியன் வந்து இப்ப இதுல வந்து 7 டிகிரி 10 டிகிரி வந்தாவே அது 8 டிகிரி பக்கமா வந்துருதா? பக்கமா வந்து அஸ்தம் அது வந்து தோஷம்னு அர்த்தம். அதை சேர்த்தக்கூடாது, அதுக்கு பொறுமத்துக்கு எடுத்துக்கூடாது. இதே இதுல வந்து குரு 5 டிகிரிலயோ இல்ல மற்ற கிரகம் ஏதோ சந்திரன் ஒரு 4 டிகிரிலயோ இல்ல சுக்கிரன் ஒரு 5 டிகிரிலயோ இருக்கும்போது அதை வந்து அனலைஸ் பண்ணும்போது சேர்த்துனோம்னா அது வந்து அந்த தோஷத்துக்கு வராது. இது வந்து நாடி முறையில இந்த கான்செப்ட் எட்டி பார்க்கணும். எப்படிங்க? ஆமா, இது சார் அஸ்தம்பலத்துக்கு இது சம்பந்தம் கிடையாது. அதாவது சேர்க்கைக்கு தான் சம்பந்தம். அஸ்தம்பலமும் இந்த சூரிய தோஷமும் வராது. சூரியன் செவ்வாய்க்கு அஸ்தம்பலம் எடுக்க வேண்டியதில்லை. அதாவது சூரியன் விட்டு விலகி போகுதா, சூரியனோட நெருங்கி வேற கிரகம் அட்டாச் ஆகுதா. அஸ்தமனங்கிறது அஸ்தமனம் தான். ஆனா சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது குறுக்க ஒரு டிகிரி வரும்போது அது அஸ்தமன தோஷம் வராது. புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கீங்க. சூரியன் செவ்வாய் இப்ப 17 டிகிரி வரைக்கும் அஸ்தமனம் தான். சூரியனுக்கு செவ்வாய்க்கும் 17 டிகிரி வரைக்கும் அஸ்தமனம் தான். இருந்தாலும் தோஷத்தை கணக்கெடுக்கும் போது பொருத்தத்தை பார்க்கும் போது அந்த 17 டிகிரிக்குள்ள உள்ள ஒரு டிகிரி கிரகம் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி வந்ததுன்னா அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி இந்த சூரியனுக்கு செவ்வாய்க்கு கான்செப்ட் வராது. அந்த தோஷம் அடிபட்டு போயிடும் சொல்ல வரேன். அதாவது கணவருக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வராது. இது முதல் கான்செப்ட் பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து மற்ற கிரகத்தினுடைய டிகிரியை பார்த்து அந்த டிகிரிக்குள்ள அந்த கிரகம் மேட்ச் ஆகுதா உள்ள போது கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்காம பொருத்தத்தை பார்க்க கூடாது. டக்குனு 19 சூரியன் செவ்வாய் இருக்கு இதை சேர்த்தக்கூடாதுன்னு டக்குன்னு ஒதுக்கிட்டோம்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கும். பார்த்துங்க. ஓகே, அடுத்து இதே இடத்துல வச்சுக்க, இல்லாட்டி இங்க கூட வச்சுக்க. இப்போ இது சூரியன் செவ்வாய், இது தோஷம். ஓகேங்களா? சூரியன் செவ்வாய் இங்க இருக்கு. இதுக்கு வீடு கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும். வீடு கொடுத்தவங்க சூரியன் வீட்லயோ சந்திரன் வீட்லயோ பரிவர்த்தனா தோஷம் கிடையாது. ஓகேவா? இது புரிஞ்சுக்க. இது எத்தனை டிகிரி இருந்தாலும் சரி, இது 5 டிகிரி இருந்தாலும் சரி, இது 7 டிகிரி இருந்தாலும் சரி, தோஷம் தான். ஆனா வீடு கொடுத்த கிரகம் அந்த பரிவர்த்தனை ஆச்சுன்னா தோஷம் கிடையாது. புரியுதா? இந்த சந்திரன் இங்க இருந்தாலும் சரி இல்ல இந்த இடத்துல இருந்தாலும் சரி
பரிவர்த்தனையானா சூரியன் செவ்வாய் தோஷம் இல்லை. ஓகே, புரியுதா? இது ரெண்டாவது. சூரியனுக்கு செவ்வாய்க்கு 2-12 இருக்குது. இப்ப 2-12 இருக்குதுன்னா தோஷம் இல்லைன்னு அர்த்தமா? 2-12 தோசை இல்லதானே, அது பிரிஞ்சுதானே, வீடு வியாபாரம். இங்கேயும் நம்ம டிகிரியை பார்க்கணும். புரியுதா? இப்ப சூரியன் சப்போஸ் ஒரு 5 டிகிரில இருக்கார், செவ்வாய் ஒரு 28 டிகிரில தான் வைக்க, இது தோஷம் முடிஞ்சிருச்சா? இப்ப என்ன வித்தியாசம் வருதுங்க? செவ்வாய் 2, இது ஒரு 2 டிகிரி, அதுல ஒரு 3-4 டிகிரி, மொத்தம் 6 டிகிரி சேர்க்கை வந்துடும் அர்த்தம். பாவக மாற்றத்துல எங்க இருக்கும் அப்படின்னோம்னா இந்த செவ்வாய் இங்க வந்துடும். ஓகேவா? பாவக மாற்றத்துல ஒரு கிரகம் 10 டிகிரிக்குள்ள, இங்க 20 to 25 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்தா இந்த பக்கத்துல இருந்து இங்க வந்துடும், இந்த பக்கத்துல வந்துடும். ஒண்ணு இங்க வரும், ஒண்ணு இங்க வந்துடும். 10 டிகிரி அப்படின்னா இங்க வந்துடும், 28 டிகிரின்னா அங்க போயிடும். புரியுதுங்களா? பாவக மாற்றத்துல இதனுடைய கான்செப்ட் கண்டிப்பா பார்த்தாலும், எக்காரணத்துக்கும் இதை பார்க்காம நீங்க பாட்டுக்கு பொதுவா சூரியன் செவ்வாய் இருக்குது அவாய்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரியுதா? அதாவது சூரியன் செவ்வாய் நெருப்பு ராசியில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, டிகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தில் இருந்தா 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் சேர்க்கை இருந்ததுன்னா கூட டிகிரியை பார்த்து கரெக்டா பண்ணிக்கங்க. அப்படி சம்பந்தம்லாம் தோஷம் தான், சேர்த்தக்கூடாது. ஓகேங்களா? முக்கியமா சூரியன் செவ்வாய் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ இருந்து அது நெருப்பு ராசியா இருந்தா சுத்தமா கடவுளை பாதிக்கும். அது எந்த விதத்திலையும் அப்படிதான் பாதிக்கும். ஏன்னா சூரியனும் நெருப்புக்கோள், செவ்வாயும் நெருப்புக்கோள். அப்போ அந்த ராசி நெருப்பு ராசி. ஓகேவா? 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுரோனிதம், சுரநீர், செந்நீர், அதாவது விந்து. இதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மர்ம பொறுப்பு. 8ஆம் இடங்கிறது மர்ம பொறுப்பு. இப்போ ஜாதகத்தில் லக்னத்திலேயோ, லக்னத்துக்கு 7லயோ, லக்னத்துல 8ஆம் இடத்துலயோ சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்து அவங்களை நீங்க இணைச்சிட்டீங்க அப்படின்னம்னா, இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் போது அந்த கணவன் மனைவி தாம்பத்தியத்த போது என்ன ஆகுது அப்படின்னம்னா, ஏற்கனவே 2 நெருப்பு கிரகம் சேர்ந்திருக்கு. அந்த 2 நெருப்பு கிரகம் நெருப்பு ராசியில சேர்ந்ததுனால அந்த சுரோனிதம் என்ன இருக்கும்னா கொதிநிலையில இருக்கும்னு அர்த்தம். அந்த இடுகதிர் சிலைக்கூடிய எங்க இருந்தாலும் வாலிபந்தரின் அம்மகனுக்கு சொல்றாங்கல்ல, அந்த பாட்டுக்கு இப்ப நான் வரதில்லை. ஏன் அந்த பாட்டுக்கு இப்படி சொன்னா அப்படின்னா இந்த வச்சுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பந்தத்தை கொடுக்கறது, 8ஆம் இடம்ங்கிறது அந்த தாம்பத்திய உறவு கொடுக்கறது. அந்த முக்கியமா வச்சுதான் இந்த சூரியன் செவ்வாய் கான்செப்ட் அங்க வருது. இந்த சூரியன் செவ்வாய் அந்த நெருப்பு கிரகத்தில் இருக்கும் போது இந்த மகர லக்கணத்துக்கோ கும்ப லக்கணத்துக்கோ இருந்தாலும் சரி, இதே மிதுன லக்கணத்துக்கு ரிஷப லக்கணத்துக்கு மிதுன லக்கணமா இருந்தாலும் சரி, இல்லை இந்த கன்னி லக்கணம் துலா லக்கணத்துக்காக இருந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கு நெருப்பு ராசியில இருந்தது அப்படின்னா அந்த ஆண் பெண் ஜாதகம் தாம்பத்திய உறவு சமயத்துல 2 பேரும் இணையும் போது என்ன ஆகுதுன்னா
அந்த சுரேனிடம் இருக்கிற செந்நீர் அதாவது விந்து வந்து கொதிநிலை அடைந்திருக்கும். அந்த கொதிநிலை அடைந்த விந்து வந்து மர்ம உறுப்பு வழியாக பெண்ணுக்கு போகும்போது ஆணினுடைய கொதிநிலை பெண்ணுக்கு வரும்போது அந்த பெண்ணுடைய சுரேதமும் அந்த அதிக கொதிநிலை இருக்கிற அந்த சுரேதனம் என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த ஆண் உறுப்பு வழியாக ஆணுக்குனுடைய விந்து வெளியே வரும்போது அதை அப்படியே சுருட்டி கொண்டு மேலே கொண்டு போய் கொதிநிலை போட்டு மேலே கொண்டு போயிடும். அப்போ இறங்க விடாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கொதிநிலை மீண்டும் அந்த கொதிநிலையுடைய சுரேதனம் மேலே ஆண் உறுப்பு மேலே போச்சுன்னா அந்த ஆண் உறுப்புடைய விந்து வழியாம மேலே போய் இறங்கினால அவனுக்கு ஆயுள் தண்டத்தை கொடுத்துருது. இந்த வேகம் அதிகமா இருந்தது அப்படின்னம்னா கணவனுக்கு கண்டிப்பாக ஆயுளுக்கு கண்டிப்பா வந்துடும். ஆயுள் அந்த ஆணை கண்டிப்பாக ஆணுக்கு ஒரு இறப்பு கண்டிப்பா நேரிடும். இந்த அமைப்பு இருந்து அந்த தாம்பத்திய உறவுல பெண்ணோட கொதிநிலையில அடிச்சு அது தாம்பத்தியம் நடக்கும் போது ஆணுறுப்பு வழியாக ஆணுக்கு அந்த சுருட்டி ஆணுறுப்பு வர விந்து மேல கொண்டு சுருட்டி கொண்டு அவருக்கு அப்படியே எதிர்ப்பு தன்மையா மேல கொண்டு போயிடும். மறுபடியும் இறக்கப்படாதனாலதான் இந்த கான்செப்ட் ஒரே கான்செப்ட்னாலதான் அந்த என்ன காரணம்னா அந்த வாலிபந்து அமங்கலை ஆவது அப்படிங்கிறதுனாலதான் இந்த முக்கியமான இந்த ரெண்டு இந்த நெருப்பு ராசியில சூரியன் செவ்வாய் இருக்கும் போதுதான் இந்த பாதிப்பு அதிகமா இருக்கும். இந்த பாதிப்பை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னோம்னா இந்த ரெண்டு பேர்த்துக்கு செவ்வாய் சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கு ரெண்டு பேர்த்துக்கு இருந்ததுன்னா ஓகே, அது ஒண்ணும் பண்ணாது. ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா கண்டிப்பாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த ஆயுள் கட்டத்தை கொடுக்கறது கெட்டி. அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் அதுல தாம்பத்தியத்துல ஈடுபடும் போது ஒவ்வொரு தடவை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு கண்டிப்பா இது சுத்தமா இது நடக்கக்கூடிய உண்மை. எப்படி சார்? எப்படிங்க? எப்படி சார்? எப்படிங்க? எப்படி சொல்லுங்க. சூரியன் சபை என்னவே சார் மிதுன ராசி என்ன? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கான்செப்ட் பாருங்க, டிகிரி கான்செப்ட் பார்த்து சொல்றேன். அப்படி இருந்தாலும் தோசத்தை சேர்த்தக்கூடாது. அப்படி இருந்தா அது வந்து கணவனை பாதிக்காது, பெண்ணையும் பாதிக்காது. அப்படி இருந்தா ஆயுள் கட்டம் வராது. இந்த அமைப்பு வந்தாதான் ஆயுள் கட்டம் வரும். புரியுதா? அதுக்கு ஆயுளுக்கு தோணம் வராது சார். குடும்பத்துல வந்து தாம்பத்தியத்தில் ஒரு பிரிவு வரும், ஒரு பிரச்சனை வரும். ஆனா இது வந்துதான் சுத்தமா ஆயுள் கட்டம் உண்டு. அது பெண்ணுக்கா இருந்தாலும் சரி ஆணுக்கா இருந்தாலும் கண்டிப்பா ஆயுள் கட்டம் உண்டு. நீங்க மற்ற தோஷத்தை கணக்கு போட்டீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்க ரெண்டு பேர்த்துக்கு இருந்ததுன்னா ரெண்டு பேர்த்துக்கு இருக்கணும். ஒருத்தருக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்க இருந்து ஒருத்தருக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்க இல்லாம சேர்த்துறீங்க அப்படின்னோம்னா கண்டிப்பா அது பாதிப்பை கொடுக்கும். தாம்பத்தியத்துல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியத்தினாலதான் ஒரு பிரிவு உண்டாகும். மேக்சிமம் டைவர்ஸ் எதனால ஆகுது அப்படின்னோம்னா தாம்பத்தியத்துல திருப்பி இல்லாததுனால, இல்ல தாம்பத்தியத்தினால ஒரு சரியான அமைப்பு இல்லாதனாலதான் அந்த பிரிவு வர்றதுக்கு காரணமே. அப்ப நாம அந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா குறிப்பா இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்க எப்படி இருக்குது, அது டிகிரி வைஸ் கரெக்டா இருக்குதா, இல்ல அது நெருப்பு ராசியில இருக்கா, இல்ல அது எப்பேற்பட்ட இதில் இருக்கு, அதனுடைய ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துதான் நாம சேர்த்தி ஆகணும். இதை கண்டிப்பா உன்னிப்பா ஜோதிடர் அனைவரும் பாருங்க. சூரியன் செவ்வாய் நெருப்பு ராசியில இருந்து மற்றவருக்கு நெருப்பு ராசி இல்லாம சேர்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்து சேரும். அதனால சூரியன் செவ்வாய் முதல்ல எங்க இருந்தாலும் சரி அதுக்குண்டான ஈடான சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருந்தா பாருங்க, இல்லைன்னா காத்தாதீங்க. இதுல ஒரு சூரியன் செவ்வாய் பலமா இருந்து ஒருத்தருக்கு பரிகார செவ்வாய் தானே சேர்த்திட்டீங்கன்னா அதுவும் பிரச்சனை தான். சேர்க்கை தோஷம் தான், தோஷத்துக்கு தோஷம் தான் பரிகாரம். நீங்க தோஷம் இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு சேர்த்துட்டீங்கன்னா பிரச்சனை தான். தோஷம் 2 4 7 8 12 செவ்வாய் இருக்கும், தோஷம் தான். அதுக்கு எத்தனையோ செவ்வாய் தோஷம் இல்லைன்னு எத்தனையோ விதிகள் இருக்கு. செவ்வாய் வந்து மகரத்துல இருந்தா தோஷம் இல்லை, செவ்வாய் கடகத்துல இருந்தா தோஷம் இல்லை, செவ்வாய் விருச்சகத்துல இருந்தா தோஷம் இல்லை, செவ்வாய் மேசத்துல இருந்தா தோஷம் இல்லை, செவ்வாய் வந்து 6 8 12 இருந்தா தோஷம் இல்லை. எத்தனையோ தோஷம் இல்லை. ஆனா சொல்லிக்கலாமே தவிர தோஷம் திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஒருத்தருக்கு தோஷமா இருந்து இன்னொருத்தருக்கு தோஷமா இருந்து சேர்த்துனீங்கதான் அந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லி இந்த அறிவுரை எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த நாமக்கல் ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் உங்களை அனைவரை சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் வடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு மோகனம்.